அனைவருக்கும் வணக்கம். இன்று வீட்டை விட்டு வெளியில் வந்தால் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பதிவு போடுறேன். ரொம்ப அவசியமான பதிவு. சமீபத்தில் செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, 50 வயது மதிக்கத்தக்க ஒரு எலக்ட்ரீஷியனும் பக்கத்தில் ஒரு இளைஞனும் ஒரு பேருந்தில் உட்காந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை வந்துருச்சு. அந்த சண்டை பெருஞ்சண்டை ஆன உடனே கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எலக்ட்ரீஷியனை பார்த்து, நீங்கள் முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னாரா. அவரும் எழுந்திரிச்சு போயிருக்கார். பட்டுன்னு இந்த இளைஞன் உடையாந்து அவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவர் மயக்கம் விடுற அளவுக்கு கீழே தள்ளிவிட்டானான். அங்கே இருக்கிற ஆளே யாருமே கேட்கலையாம். மயக்கம் நின்ற உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடிருக்காங்க. அங்கே போனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்களாம். அதுக்கு பிறகு அந்த இளைஞனை பிடிச்சி விசாரித்தா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனாம். பாருங்கள், பஸ்ஸில் யாரோடலாம் உட்காந்து பயணம் செய்யணும், எப்படிலாம் பேசணுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே போல் இன்னொரு நிகழ்வு, திருட்டு பயில்வு நிகழ்வை தஞ்சாவூரில் என்னுடைய அனுபவத்திலே பார்த்தேன். அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டினுடைய மேற்புறத்தில் நின்று என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட வீடு குடி போகிற நிகழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஒரு ஆள் அப்பாவியாக வந்தான். நான் ஃபோன் பேசுகிறேன்னு கூட பார்க்கலாம். அவங்ககிட்ட வந்து, ஐயா நான் அவசரமாக வீட்டுக்கு ஃபோன் பேசணும், அவங்க செல்ஃபோனை கொடுங்கன்னான். எனக்கு பட்டுன்னு பொறி தட்டுனுச்சு. இல்லை செல்ஃபோன் இல்லை, ஒன்றும் இல்லை, போயா அப்படின்னு கடுப்படிச்சிட்டேன். உடனே அந்த இடத்த விட்டு அந்த ஆள் போய் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்ன ஒரு 3 ஆட்கள், நல்ல சரியான ஆட்கள், அவங்கள்ட்ட போய் என்னமோ கெஞ்சி செல்ஃபோனை வாங்கி பேசுகிறவனாட்டம் பேசுகிறான். அந்த 3 ஆட்கள் அவனுடைய ஆட்கள் தான். அது நன்றாக எனக்கு தெரியும். எப்படி அவர்களை நான் உறுதிப்படுத்தணுன்னா, என்னுடைய மாணவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அங்கே நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். கழுத்தில் செயின் போட்டிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஒரு 4 ஆட்கள் கிட்ட வந்து, ஐயா நாங்களாம் வெளியூருக்காரவங்க, எங்களுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு இருக்கான்னு. இவனும் அப்பாவிதனமாக மனம் இறங்கி அவர்களோடு கூட போயிருக்கிறான். 2 பக்கத்தில் 2 ஆள் நெருக்கிக்கிட்டே வந்திருக்கான். ஆட்டோ கிட்டே நெருங்கின உடனே அவனுடைய கழுத்தில் இருந்து ஏதோ அவ்வளோ தெரிஞ்சுதான் கழுத்து தடவி பார்த்துருக்கான். அவனுடைய செயினை காணுமா. 4 பக்கத்துக்கு 4 ஆள் வந்த ஆளுவெல்லாம் கூட வந்த ஆளுவெல்லாம் ஓடிவிட்டானுவலாம். அந்த அனுபவத்தை எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தான். அந்த ஆட்களாக கூட இருக்கலாம் இவனுன்ட்டு தான் நான் அந்த செல்ஃபோனை கொடுக்கல. எனவே நீங்கள் தஞ்சாவூர் போனால் எப்பயுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தஞ்சாவூர்னு மட்டும் இல்லை, என்ன ஊருக்கு போனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு முறை திருச்சிக்கு இரவு நேரத்தில் கௌரா பதிப்பகம் ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்ட்டு நானும் அதில் கலந்துக்கு போனேன். புத்தகத்துக்காக, நான் எழுதின புத்தகத்துக்காக போயிட்டு இரவு 9 மணி இருக்கும். பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு நான் தனியாக ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு போகிறேன். ஆனால் உள்ளுணர்வு உணர்த்துது அங்கே போகாதன்ட்டு. நான் பாதியிலே திரும்பினா பனைமரத்தில் பாதி வயிறாறு பாம்பு இருக்குது. ஒருத்தான் விட்டியாராங்கிறது என்கிட்ட விட்டியாந்தோன்னா பாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டான், மேல் பாக்கெட்டை. வந்தவன் பட்டுன்னு திரும்பிட்டான். அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும், அதை பிடிச்சி திருடலான்னு தான் வந்திருக்கான். அன்றைக்கி நானும் தப்பிச்சு வெளியில் வந்தேன். எனவே அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், வேறு தனி வழியே போக வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு நல்லா அந்த சமயத்தில் கை கொடுத்தது. தப்பிச்சு வெளியில் வந்தேன். இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நம்ம வெளியில் போனாவே நடக்கலாம். எனவே வீட்டை விட்டு வெளியில் வந்தால் 4 நடக்கலாம், அந்த 4 தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அன்புகரங்கள்னு ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும். அதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு நம்மெல்லாம் வந்து வாழ்க்கையில் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.